நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பேரோட தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் ஓய்வூதியம் உயர்வு 5 மாத டிஏடிஆர் அரியர்ஸ் கணக்கீடு பற்றி 30/4/2026 சற்று முன் 3 முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள், எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு எதன் அடிப்படையில் இந்த ஓய்வூதிய உயர்வு கணக்கீடு செய்யப்படுகிறது, அது மட்டுமல்லாமல் 5 மாதங்களுக்கான டிஏ மற்றும் டிஆர் அரியர்ஸ் பெறுவதில் என்ன வகையான விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறது, எவ்வாறு இந்த 5 மாதங்களுக்கான அகவிலைப்படி உயர்வு கணக்கீடு செய்யப்படுகிறது என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாத்தையும் டேரெக்டாக கிடைக்கும். அகவிலைப்படி உயர்வு மத்திய அமைச்சரவை அதிரடி முடிவை எடுத்துள்ளது. இதன் மூலமாக எவ்வாறு ஓய்வூதியதாரர்களுடைய பென்ஷன் உயர்வு மற்றும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அகவிலைப்படி உயர்வு எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது, எத்தனை மாதங்களுக்கான நிலுவைத் தொகை சேர்த்து கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்படும் என்பதை பற்றி பார்ப்போம். சனிக்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த முடிவின் மூலம் லட்சக்கணக்கான குடும்பங்கள் விலைவாசி உயர்விலிருந்து குறிப்பிடத்தக்க நிம்மதியை பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பின் மூலம் குறிப்பாக ஓய்வூதியதாரர்கள் பெரும் பயனடைவார்கள். விலைவாசி உயர்வால் ஏற்படும் கூடுதல் செலவுகளை சமாளிக்க அவர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி நிவாரணம் தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போதைய அடிப்படை ஓய்வூதியத்தில் 58% இருந்த அகவிலை நிவாரணம் இப்போது 60% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அன்றாட அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏறி வரும் சூழலில் இந்த 2% உயர்வு ஓய்வூதியதாரர்களின் கையில் கூடுதல் பணப்புழக்கத்தை உறுதி செய்யும். முன்தேதியிட்ட அமல். இந்த உயர்வு 2026 ஜனவரி 1 முதல் கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் என்பதால் ஓய்வூதியதாரர்களுக்கு கடந்த 4 மாதங்களுக்கும் சேர்த்து மே மாதத்தில் 5 மாதங்களுக்கான அரியர் தொகை சேர்த்து கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்படும். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அமைச்சரவை முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கமளித்துள்ளார். அப்போது அவர் கூறியதாவது: இன்று மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அகவிலைப்படி டிஏ மற்றும் அகவிலை நிவாரணம் டிஆர் 2% உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த 50 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் 68 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் நேரடியாக பயன்பெறுவார்கள். இந்த உயர்வின் மூலம் அரசுக்கு ஆண்டிற்கு 6,791 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த 2% அகவிலை நிவாரணம் உயர்வின் மூலம் சுமார் 68 லட்சம் ஓய்வூதியதாரர்களின் நிதி நிலையில் நேரடி மாற்றம் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக நிலையான வருமானத்தை மட்டும் நம்பியிருக்கும் முதியவர்களுக்கு சந்தையில் அதிகரித்து வரும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் ஏற்படும் கூடுதல் செலவுகளை சமாளிக்க இது ஒரு பாதுகாப்பு கவசமாக அமையும். தற்போதைய நிலவரப்படி அடிப்படை ஓய்வூதியத்தில் 58% இருந்த நிவாரணம் 60% அதிகரிப்பதன் மூலம் ஒவ்வொரு ஓய்வூதியதாரின் மாதாந்திர வருவாயும் கணிசமாக உயரும். மேலும் இந்த உயர்வு 2026 ஆண்டு ஜனவரி 1 தேதி முதல் முன்தேதியிட்டு அமல்படுத்தப்படுவதால் கடந்த 4 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் கூடுதலாக 5வது மாதமாக மே மாதம் இது வழங்கப்படும் என்பதால் மே மாதத்திற்கும் சேர்த்து மொத்தம் 5 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் சேர்த்து அரியர் தொகை கிடைக்கும். இது மருத்துவ செலவுகள் அல்லது இதர குடும்ப தேவைகளுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின்படி முறையாக வழங்கப்படும் இந்த உயர்வு விலைவாசி புள்ளிகளுக்கு ஏற்ப வழங்கப்படுவதால் ஓய்வூதியதாரர்களின் வாங்கும் திறன் குறைவாக பராமரிக்கப்பட்டு அவர்களின் முதுமைக்கால வாழ்வாதாரம் பொருளாதார ரீதியாக உறுதி செய்யப்படுகிறது. இந்த உயர்வு தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. 7வது மத்திய ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஃபார்முலாவை பின்பற்றி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் அதிகரித்து வரும் விலைவாசியை ஈடுகட்ட இந்த அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படுகிறது. கடந்த முறை 58% இருந்த இந்த அகவிலைப்படி தற்போது 60% எட்டியுள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஓய்வு கால வாழ்க்கையை நடத்தும் முதியவர்களுக்கு இந்த கூடுதல் நிதி வரவு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, சலுகைகள் பற்றி, விதிமுறைகள், கூடுதல் அகவிலைப்படி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் வருவதை பற்றி கமெண்ட் செக்ஷன் போய் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த கூட எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.